பயிற்சி. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்கள் குழந்தை வந்து ஸ்பேஸ் ஸ்டடீஸில் சயின்ஸ் ரிலேட்டடாக உள்ளதில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். 5, 4, 3, 2, 1, 0. Just 5 seconds. இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸினுடைய ரிசர்ச் விங்கு தான் இஸ்ரோ. இது வந்து இந்தியாவினுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவங்களுக்கு கீழே டைரெக்டாக வர துறை தான் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ். அதில் ஒன்று ரிசர்ச் விங்கு தான் வந்து இஸ்ரோ. இந்த இஸ்ரோவில் யூவிகா அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் 2019 லான்ச் பண்ணாங்க. இதனுடைய முக்கிய அம்சம் என்னன்னா, 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைங்களை வந்து அவங்க தேர்வு செய்து ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து 3 நபர்களை தேர்வு செய்கிறாங்க. தேர்வு செஞ்சு இஸ்ரோவுடைய ஆய்வு மையங்கள் வந்து இந்தியாவில் மொத்தம் 7 இடத்துல இருக்கு. திருவனந்தபுரம், ஸ்ரீஹரிகோட்டா. இங்கே டைரக்டாக இந்த பிள்ளைங்களை வந்து அழைச்சி சென்று அவங்களுக்கு வந்து செயல்முறை விளக்கங்கள் கொடுக்குறாங்க. தற்பொழுது சயின்டிஸ்ட் ஆக இருக்கக்கூடியவங்கள்ட்ட வந்து டைரக்டாக அவங்கள வந்து இன்ட்ராக்ஷன் பண்ண விடுறாங்க. இப்போ நம்ம இந்த ஸ்கீமுக்கு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். தற்பொழுது இந்த யூவிகா யங் சயின்டிஸ்ட் ப்ரோக்ராமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதற்கு யார் எலிஜிபிள் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்து பிள்ளைங்களாக இருந்தாலும் தற்பொழுது 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைங்க வந்து இதுக்கு வந்து அப்ளை செய்யலாம். சரி, இது அப்ளை செய்கிறது எப்படி அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற லிங்கை பயன்படுத்தி நீங்கள் வந்து அப்ளை செய்யணும். இதை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வரும். இதில் வந்து நீங்கள் வந்து சைன்அப் வந்து பண்ணணும். சைன்அப் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மெயில் ஐடிக்கு வந்து இஸ்ரோலேருந்து டைரெக்டாக ஒரு மெயில் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேஷன் ஆயிரும். ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மறுபடி லாகின் செய்யணும். லாகின் செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் இப்போ நம்ம டிஸ்பிளேல காமிக்கிற மாதிரி ஒரு பேஜ் வந்து காமிக்கப்படும். அதில் வந்து முதலாவதாக வந்து நம்ம வந்து குயிஸை வந்து அட்டன் பண்ணணும். இந்த குயிஸில் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக 30 கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருக்கும். இப்போ நீங்கள் லாகின் உங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆனதுலேருந்து சரியாக 48 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்து குயிஸை அட்டன் பண்ணி ஆகணும். ஒன்ஸ் நீங்கள் குயிஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா 30 மினிட்ஸ்க்குள்ளே இந்த குயிஸை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் செய்யணும். இந்த குயிஸில் வந்து மொத்தம் 30 கேள்விகள் வந்து கேட்கப்படும். ஏ செக்ஷனில் 10 கேள்விகள் இருக்கும், பி செக்ஷனில் 10 கேள்விகள் இருக்கும், சி செக்ஷனில் வந்து 10 கேள்விகள் இருக்கும். ஏ செக்ஷனில் வந்து நீங்கள் சரியாக பதில் சொல்கிற ஒரு கேள்விக்கு வந்து 3 மார்க்கும், தவறா பதில் சொல்றக்கூடிய கேள்விக்கு வந்து -1 மார்க் கொடுக்கப்படும். பி செக்ஷன்ல நீங்க சரியா சொல்ற ஒரு கேள்விக்கு வந்து 6 மார்க்கும், தவறா சொல்ற ஒரு கேள்விக்கு வந்து -2 மார்க்கும் வந்து கொடுக்கப்படும். சி செக்ஷன்ல நீங்க சரியா சொல்ற ஒரு கேள்விக்கு வந்து 9 மார்க்கும், தவறா சொல்ற ஒரு கேள்விக்கு வந்து -3 மார்க்கும் வந்து உங்களுக்கு வந்து அங்க கொடுக்கறாங்க. நீங்க ஒரு கேள்வி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு வந்து மார்க் எதுவும் வந்து கொடுக்கப்பட மாட்டாது. இது நீங்க வந்து சரியாக 30 நிமிஷத்துக்குள்ள அந்த குயிஸை வந்து அட்டன் பண்ணணும். இப்போ வந்து நீங்க குயிஸை நீங்க அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். அது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ்ல உங்களுடைய சுய விவரங்களை கேட்பாங்க. உங்க பேரு, உங்களுடைய ஃபாதர் பேர் என்ன, மதர் பேர் என்ன, உங்களோட ஸ்கூல் எங்க படிச்சீங்க, இந்த தரவுகள் எல்லாம் கேட்பாங்க. இதுல முக்கியமானது வந்து ஒரு 4 செக்டார் இருக்கும். அது என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஏதாவது சயின்ஸ் ஃபேர் அட்டன் பண்ணிருக்கீங்களா, ஸ்போர்ட்ஸ்ல வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்களா, ஏதாவது என்சிசில வந்து நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்களா, ஒலிம்பியாட் ஏதோ நீங்க அந்த மாதிரி இதுல நீங்க கலந்துருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இது 4 நீங்க எதுவும் அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுல வந்து நீங்க எஸ் கொடுங்க. ஏன்னா வந்து நீங்க இதுல செலெக்ஷன் உடைய பேராமீட்டர்ல இது வந்து உங்களுக்கு வந்து மிக உதவியாக இருக்கும். இது வந்து செகண்ட் செக்ஷன். தேர்ட் செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் சர்டிபிகேட் அப்படின்னு இருக்கும். நீங்க வந்து அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் வந்து நீங்க பண்ணிக்கோங்க. அது PDF ஃபார்மேட்ல இருக்கும். அதுல மேல வந்து உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆயிருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதுல வந்து பேரண்ட் வந்து சைன் பண்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு போர்ஷன் இருக்கும். தேர்ட் வந்து அதுல வந்து ஸ்கூலுடைய ஹெட்மாஸ்டர் சைன் பண்ற மாதிரி ஒரு சின்ன கண்டென்ட் இருக்கும். அதை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து ஸ்கூலுடைய ஹெச்எம்ட்ட வந்து நீங்க வந்து அதுல சைன் பண்ணி அடுத்த பேஜ் டாக்குமெண்ட் அப்லோட் அப்படின்னு இருக்கும். அதுல வந்து உங்களுக்கு 3 விதமான ஃபைல்ஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதுல முதலாவதாக உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து சரியாக 50 KB வந்து எக்ஸீட் ஆகி இருக்கக்கூடாது.
பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறமாக வந்து உங்களுடைய 8th மார்க் ஷீட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து மூணாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம உங்களுடைய ஸ்கூலுடைய பிரின்சிபல் HM வந்து சைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 4th செக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இறுதியாக வந்து ஃபைனல் நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டையும் சப்மிட் பண்ணிட்டீங்க, இது ப்ரொசீட் கொடுத்துடலாமான்னு கேட்கும். ஏன்னா நம்ம ஒன்ஸ் நம்ம வந்து தவறான தகவல் கொடுத்துட்டு நம்ம இதாகிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் செய்யப்பட்டுரும். அதனால சரியான தகவலை வந்து முடிஞ்ச அளவுக்கு செக் பண்ணி வந்து நீங்கள் வந்து கொடுத்துருங்க. 5வது கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து உங்களுடைய ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்து ஸ்கிரீன்ல தெரியுற மாதிரி வந்து ஒரு மெசேஜ் வந்து வரும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து இப்ப இதுல பதிவு செய்யக்கூடிய மாணவர்களை எந்த பாராமீட்டர்ல வந்து அவங்க செலெக்ஷன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது 8ஆம் வகுப்பு நீங்க எடுத்திருக்கக்கூடிய மதிப்பெண்களை வைத்து 50%, அப்புறம் வந்து நீங்க குயிஸ் அட்டன் பண்றீங்களா அதுல நீங்க செலெக்ஷன் ஆகிறத வச்சு அதுல ஒரு 10%, மேலும் வந்து நீங்க NCC மத்த விஷயங்கள் சயின்ஸ் ஃபேர்ல கலந்துகிட்டதை பேஸ் பண்ணி 5%, 10% கொடுக்குறாங்க. இறுதியாக உங்களுடைய ஸ்கூல் வந்து வில்லேஜ் பஞ்சாயத்துலயோ கிராமப்புறங்கள் அந்த மாதிரி இது உங்க ஸ்கூல் இருந்துச்சுன்னா சரியாக 15% வந்து என்ன பண்றாங்க உங்களுக்கு வந்து பிரெஃபரன்ஸ் தராங்க. ஆகையால நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு தரவுகளையும் சரியாக வந்து நீங்க செக் பண்ணி வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க. குறிப்பாக நீங்க இதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க மொபைலோ நீங்க லேப்டாப்போ சிஸ்டமோ பயன்படுத்தினீங்கன்னா சரியாக கம்ப்ளீட்டா சார்ஜ் இருக்கணும். அதே போல இன்டர்நெட் வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி எல்லாமே வந்து நீங்க வந்து இதை சரியாக வந்து வச்சுட்டு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண ஆரம்பிங்க. இறுதி நாள் வந்து மார்ச் 23ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஆகையால் இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை வந்து தற்பொழுது 9ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளுங்க. வருங்கால இளைய சமுதாயம் நமதாகட்டும் என்று முடித்துக் கொள்கிறேன்.